ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள். ஒரு உண்மையான நீதிமானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றும் அவனுடைய காலத்திற்கு பிறகு அவனுடைய சந்ததிகள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றும் இந்த வசனம் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இதற்கு முந்தின வசனத்திலே ஒரு கேள்வி சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்று. மனுஷன் தோன்றின காலம் முதற்கொண்டு உண்மையான மனுஷர்கள் தேடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை உண்மையில்லாததாக போயிருக்கின்றது. மிகப்பெரிய அழிவுகள் அதன் நிமித்தமாக மனிதர்களுக்குள்ளே சம்பவித்திருக்கின்றது. இருப்பினும் உண்மையுள்ள மனிதர்கள் எங்கேயாகிலும் இருக்கத்தான் செய்திருக்கின்றார்கள். நோவா, ஆபிரகாம், யோசேப்பு, மோசே இப்படிப்பட்ட தேவனுடைய மனிதர்கள் மிக கடினமான சூழ்நிலைகளிலும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டிலே வந்தோம் என்றால் அநேகம் அப்போஸ்தலர்களும் ஆதி திருச்சபையை சார்ந்த தேவனுடைய பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் மன உண்மையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். நீதிமானுடைய மனது எப்போதும் உத்தமத்தை தேடிக் கொண்டிருக்கின்றது. கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் உண்டானாலும் நீதிமான்கள் உத்தமத்திலே நிலைத்திருக்கின்றபடியினால் இந்த பூமியில் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை முடித்ததற்கு பின்பு அவர்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் உத்தமத்திலே நடந்து நாம் நீதிமான்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறதற்கு ஜாக்கிரதையாயிருப்போம். நமக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். நாம் இந்த உலகத்தில் மரித்த பின்பு நம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீதிமானுடைய வாழ்க்கையும் அவனுடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையும் குறித்து எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலையும் உத்தமத்திலே நிலைத்திருந்து நீதிமான்களாக வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நல்ல மனதிடனை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.